உறவுகளுக்கு வணக்கம். இது அவசரமான ஒரு வீடியோ தட்டி விட்டுட்டு போயிடாதேங்கோ. இது இங்க உள்ள அரச நிர்வாகங்களால, அரச அதிகாரிகள், ஒரு சில அரச அதிகாரிகளால தினம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்ணின் புரட்சிகரமான ஒரு வீடியோவாத்தான் நான் இதை பதிவிடுறேன். எங்களுக்கு இதுக்கு மேல இந்த நாட்டில வாழ்றதுக்கு உயிரை தவிர, அதாவது எங்க உடலில் உயிரை தவிர வேற எந்த ஒரு விதமான இதுவும் இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த இடத்துக்கு இழக்கிற அளவுக்கு கொண்டு எங்களை இந்த நிலைமையில விட்டுருக்கிற இந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நான் ஒரு போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு இருக்கிறேன். வார திங்கட்கிழமை மாவட்ட சேலத்துக்கு முன்னால ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். அந்த போராட்டத்தை நான் ஏன் செய்ய போறேன் என்ற ஒரு சாதாரண ஒரு கருத்துக்கள் நிறைந்த ஒரு பதிவாத்தான் நான் இதை போடுறேன். ஆனா இந்த போராட்டத்துல நான் முழுமையா நான் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு இழந்து கொண்டிருக்கிறோம், எங்களை நம்பி வாழ்ற பெருநாயல் இந்த வாழ்க்கை எவ்வளவு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதை நீங்க போராட்டத்துல பரிபூரணமா நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அதே நேரம் நான் இந்த வீடியோவை போடுறது உங்கள்கிட்ட இருந்து நான் பலவிதமான ஆதரவுகளை கேட்கிறேன். நீங்கள் உங்களோட ஆதரவுகளை நீங்க எந்த வகையிலையும் செய்யலாம். எந்த நாளும் நாங்கள் ஒரு புரட்சிகரமான சிந்தனைக்கு ஆதரவா நாங்க குரல் கொடுக்கலன்னு சொன்னால், இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்ட மாதிரி எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி நாளைக்கு நீங்களும் இந்த அரச நிர்வாகங்களாலையும் இந்த ஒரு சில அரச அதிகாரிகளாலையும் பாதிக்க நேரிடும் என்றதுக்காண்டி இந்த பதிவை போட்டு கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னா, இங்க எங்களுக்கு வலிமைக்கு பிரதேச சபையால நாங்கள் தினம் ஒரு நெருக்கடியான நிலையில மன உளைச்சல்ல நாங்க உள்ளாகி கொண்டிருக்கோம். காரணம் எந்த அடிப்படை உரிமைகளை இந்த நாய் வளர்ப்ப காரணம் காட்டி, இந்த வாயிலா ஜீவன்களுக்கு நான் வாழ்வளிக்கிறத காரணம் காட்டி எங்களுக்கான அடிப்படை உரிமைகளை இவங்க தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஒரு மனுஷரை அடக்கி ஒடுக்கி என்ன மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கு எல்லாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு பெண்ணா குரல் கொடுக்கிற அளவுக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு வர எதிர்ப்புகளையோ தடியலைகளோ தாண்டி நான் குரல் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் அந்த இடத்துக்கு வலியலையும் வேதனையிலையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறதால தான் இன்றைக்கு நான் இந்த சமூகத்துக்கு எதிராக, இந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நான் குரல் கொடுக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஆகவே மக்கள் இந்த என்னோட கருத்தை பரிபூர்ணமாக்குங்க. நிச்சயமா நீங்க தட்டி விடக்கூடாதுன்றதான் என்னோட வேண்டுகோள். என்னன்னு சொன்னா, எங்களுக்கான இந்த நீதிமன்றம், அதாவது எங்களுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு எடுத்த நடவடிக்கைகள்ல இருந்து நீதிமன்றம் வரையான செயற்பாடுகள்ல இந்த பிரதேச சபை என்னென்ன அதிகார துஷ்பிரயோகங்கள் எங்களுக்கு மேற்கொண்டிருக்குது, எவ்வாறான அடக்குமுறைகளை கையாண்டிருக்குது, ஒரு சாராருக்கு சார்பா நின்று செயற்படுற அத்தனை விஷயங்களை நான் இந்த போராட்டத்தில் வெளிக்கொண்டுறதுக்கு இருக்கிறேன். நாங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம், தினம் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு உயிர் அண்டு மட்டும் நினைச்சிடாதீங்க. நானும் என் கணவரும் மட்டுமல்ல, என்ன நம்பி 49 ஜீவன்கள் வாழுது. அதுகள் இந்த வாழ்க்கை டெய்லி சீரழிஞ்சு கொண்டு போறதை பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது, வருமானம் பாதிக்கப்படுது, வேலைக்கு போக முடியல, நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, மனசுல தைரியம் இருந்தாலும் எங்களுக்கு உடலிடம் கொடுக்குது இல்லை. அப்ப இதுக்கு மேல ஒரு நீதிமன்றத்தால நீதி கிடைக்கும் வரை என்னால பொறுமையா இருக்கலாது. ஆகையால நான் இந்த அரசு அதிகாரிகளை நான் வெளிக்கொண்டதுக்கு இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு வலிமைக்கு பிரதேச சபையில செயலாளரை காப்பாற்றுறதுக்காக அத்தனை உள்ளூராட்சியில இருக்கிற உயர் அதிகாரிகள் வரைக்கும் அரசியல்வாதிகள்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருக்குமே எனக்கு நடக்கிற அநீதி தெரியும். ஒரு சில வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு முழுமையா நாங்கள் என்ன பிரச்சனையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம்ன்றது தெரியாது. நான் இனி எதையுமே பொருட்படுத்துறதுக்கு இல்லை. ஒரு 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 கல்லில் நான் இவரால் அடிக்கப்படுற கல்லுகளை தொடர்ந்து அடிகளை வாங்கி கொண்டிருக்கிறதுக்கு நான் ஒரு உயிருள்ள ஜீவன். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்கலாம் கிடைக்கும். நீதிமன்ற தீர்ப்பு எப்ப எனக்கான அடிப்படை உரிமை எப்ப கிடைக்கிறது, நான் எப்ப வாழ்றது, எங்களோட வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது. இதை நாங்கள் வெளியுறவுக்கு காட்ட வேண்டிய ஒரு கட்ட இதுவரை காலமும் நான் மறைச்சு, அவங்களும் எல்லாரும் சக மனிதர்கள், அவங்களும் பதவியில நீண்ட நாளைக்கு நிலைக்கு இருக்கணும், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அண்டு நான் ஒரு மனிதாபிமான ரீதியில நாங்கள் மன்னிச்சு விட்டு கொண்டு போனா அந்த இதை அவங்க இழக்க வைக்கிறாங்க. ஆகவே அவங்க பதவியில இருந்து ஒரு பதவியில உள்ளவன் எவ்வளவு
மக்களை சீரழிக்கணுமோ அந்த பதவி என்ற ஒன்ற காரணம் காட்டி வந்து எல்லாரையும் சீரழிச்சு கொண்டிருக்காங்க. நான் மட்டும் இன்றைக்கு அரச காரியங்களால இந்த அரச நிர்வாகங்களால இந்த அரச ஊழியர்களால வந்து நான் மட்டும் பாதிக்கப்படையில ஒட்டுமொத்த மக்களை நீங்க பாதிச்சு கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் என்றைக்குமே குரல் கொடுக்க தயாரா இல்லாத போது அவங்க தங்கண்ட ஆட்டத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. நீங்கள் இதுக்கு தயாராகணும்னு சொன்னா எந்த போராட்டம் உங்களால முடியாட்டிலும் நான் இவங்களை எதிர்த்து நான் ஒரு தனி பெண்ணா மாவட்ட செயலத்துக்கு முன்னால போராடுறதுக்கு இருக்கிறேன். எந்த போராட்டம் நியாயமானதுன்னு உங்களுக்கு தோணினா உங்களுக்கு மனசுல பட்டா எந்த கதையில உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க குரல் கொடுக்கணும். உங்களோட ஆதரவை நீங்க பல வழியில செய்யலாம். நிதி உதவி வழங்கி செய்யலாம். இல்லைன்னு சொன்னா நேரடியாக வந்து நீங்க எனக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். சமூக வலைத்தளங்களூடாக ஆதரவு தெரிவிக்கலாம். எங்கண்ட பதிவை நீங்க ஷேர் பண்றதுக்கூடாக ஆதரவு தெரிவிக்கலாம். இன்றைக்கு அரசியல்வாதிகள் முதல் கொண்டு அரசு அதிகாரிகள் வர நாங்கள் மக்களுக்காண்டி சேவை செய்யறோம் போலியான ஒரு முகத்திரையை போட்டுக்கொண்டு பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு எவனுமே மக்களுக்காக செயற்படுறதுக்கு இல்லை. இங்க பதவிக்கும் கௌரவத்துக்கும் அரச கொடுப்பனவர்களுக்கும் தான் பதவியில இருக்கிறாங்களே தவிர இன்றைக்கு எவனுக்குமே வேலை தெரியாது. இன்றைக்கு இந்த 90% அரசு அதிகாரிகளுக்கு வந்து வேலை தெரியாது. தங்களுக்கு வேலை தெரியாதுன்றதால வந்து மக்களை வந்து தவறான பாதையில விட்டு செல்றாங்க. வழிகள் இருக்குது. ஒரு மனிதன் அடிப்படை உரிமையில பெறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. இந்த வழிகளை மக்களுக்கு காட்டுறீங்க. மக்களை வந்து அலக்களிக்கிறாங்க. சாதாரண கிராம சேவையாளர்ல இருந்து இன்றைக்கு ஜனாதிபதி செயலகம் பெற மக்களின் பிரச்சனையை கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. நான் ஜனாதிபதியை என்றைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். ஜனாதிபதியின் கடந்த காலம் எனக்கு தேவையில்லை. ஜனாதிபதியின் எதிர்காலம் எனக்கு தேவையில்லை. ஜனாதிபதி வந்த உடனே ஒரு சில நலத்திட்டங்களை மக்களுக்கு அணி செய்த சில விஷயங்களை நாங்க பாராட்டி ஆகணும். ஒட்டுமொத்தமா நான் நீங்க குறை சொல்லல. ஜனாதிபதி வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா இங்க உள்ள சிஸ்டத்தை மாத்தாம அவர் ஊழலை ஒழிக்க முடியாது. என்னுடைய பிரச்சனை ஜனாதிபதிக்கு போய் சேர்ந்திருக்காது என்றது எனக்கு தெரியும். இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். இங்க உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பிரச்சனை தெரியும். இருந்தாலும் இது ஜனாதிபதிக்கு சரியான முறையில போய் சேர்ந்ததா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஒரு சாதாரண லெட்டர்ல வந்து நான் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனையும் வந்து நான் எடுத்து கூறலாது. ஆகவே என்னுடைய பிரச்சனை வந்து ஜனாதிபதிக்கு சரியான முறையில தெரிய வரும். ஒரு தமிழ் தெரிஞ்ச நல்ல சரளமா தமிழ் சரி தெரிஞ்ச ஒரு சிங்கள ஒருத்தன் என்ற வீடியோ பார்த்தாலும் உங்களோட எம்பியூடாக எந்த பிரச்சனை நீங்க ஜனாதிபதிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னுடைய போராட்டத்தை வந்து நீங்க ஜனாதிபதிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவ்வளவு மன வெளிய உதயம். ஆனாலும் நான் மனம் தளர மாட்டேன். இன்றைக்கு நான் அனுபவிக்கிற பிரச்சனை வந்து நான் கேட்கப்படுற கேள்வி வந்து எனக்கானது மட்டும் இல்லை, உங்களுக்கானது. உங்களோட பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கானது. இன்றைக்கு நான் ஒருத்து தனியா இவ்வளவு சிஸ்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்க போறேன்னு சொன்னா எனக்கு பின்னால நீங்க நிக்கல என்று சொன்னா எனக்கு நீங்க ஆதரவு தெரியலன்னு சொன்னா நீங்க வாழ்றதுக்கு தகுதியற்றவர்கள். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் பிரச்சனை நேற்று நடந்து முடிஞ்சது. இவ்வளவு மக்களும் வந்து செத்தது, இவ்வளவு போராளிகளும் செத்தது. எங்கட தலை தூக்கலாம போனது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உரிமை மீறல். எங்களுக்கான உரிமை கிடைக்காம தான் இன்றைக்கு இவ்வளவு போராட்டமும் சீரழிஞ்சு போனது. இன்றைக்கு நான் எந்த போராட்டத்துக்கு எந்த பிரச்சனைக்காண்டி போராட வலிக்கிறேன். எந்த பிரச்சனையில பலவேற்ற பிரச்சனை அடங்கி இருக்கு. ஏன்னா நான் மட்டும் இங்க உள்ள அரசு அதிகாரிகள் பாதிக்கப்படல. நீங்க எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு சாதாரண கிராம சேவையாளரை கூட நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க பயப்படுறீங்க. நீங்க பயப்படுறதால தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். நான் பாதிக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. கேள்வி கேட்காத நீங்களும் தான் காரணம். சரியா? ஆகவே நீங்க தவறுகள் கண் முன்னாடி நடக்கும் போது தலை குனிஞ்சு போகாதீர்கள். உங்களுக்காக இல்லாட்டிலும் உங்களோட பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக, உங்களோட பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக, உங்களோட பிள்ளைகள் ஒரு நல்ல அரச சேவையில இருக்கணும்ன்றதுக்காக நீங்க எதிர்த்து குரல் கொடுக்க வேணும். நீங்க குரல் கொடுக்காட்டியும் எந்த குரலுக்கு நீங்க ஆதரவு வழங்க வேண்டும்ன்றதான் என்னோட வேண்டுகோளா இருக்குது. இன்றைக்கு வந்து பதவியில இருக்கிறவனை எதுவும் செய்யலாது, உயரதிகாரிகளால் எதுவும் செய்யலாது. கீழே உள்ள ஒரு பிரதேச செயலாளரை வந்து பிரதேச சபை செயலாளரை வந்து இத்தனை அதிகாரிகளையும் காப்பாத்தினோம் சொன்னா இனி அவனை பதவியில இருக்கிற தூக்குற அதிகாரம் என்னட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. தப்பு செய்யற ஒவ்வொருத்தரையும் தூக்குற அதிகாரம் பவர் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கு நீங்க அந்த பவரை நீங்க பயன்படுத்தி நீங்க அரசு அதிகாரிகளை கண்டு பயப்படுறீங்க. அரசு அதிகாரிகளை தெய்வமா நினைக்கிறீங்க. அவங்களை பகைச்சா எதுவும் வாழையில நினைக்கிறீங்க. ஒருத்தன் பகைச்சா வாழையிலாது.
ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்டவனும் பகைச்சா வாழ முடியும் என்றதான் என்னோட கருத்து. நீங்க மாறாம இங்க சிஸ்டம் மாறாது. எல்லாரும் தமிழ் தேசியம் கதைக்கிறாங்க, எல்லாரும் தமிழ் மக்களுக்காண்டி பொதுமக்கள் நலனை பற்றி கதைக்கிறாங்க. தமிழ் தேசியம் யார் கதைக்கணும்ன்றது இங்க இருக்குது. எல்லாரும் கதைக்கிறது தமிழ் தேசியம் கிடையாது. நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு தமிழ் தேசியம் கதைக்கிறீங்க. ஆனா நீங்களோட செயற்பாட்டை நீங்க வேற வழியில காட்டுறீங்க. தமிழ் தேசியத்தை யார் கதைக்க வேணும், யார் கதைக்க கூடாதுன்றது நான் உங்களுக்கு போராட்டத்தை சொல்றேன். எனக்கு கதைக்க உரிமை இருக்கு தமிழ் தேசியத்தை பற்றி, உங்களுக்கு கதைக்க உரிமை இருக்கு. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் தமிழ் தேசியம் கதைக்க உரிமை இருக்குது. இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கோ எவனுக்கும் தமிழ் தேசியம் கதைக்கிற உரிமை கிடையாது. தமிழ் தேசியம் யாருக்கானது? தமிழர்களுக்கான. நீங்க தமிழனை அழிச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன அழிச்சு கொண்டிருக்கிறது? ஒரு தமிழன். இந்த அத்தனை உயர் அதிகாரிகளும் ஒரு தமிழன். வடக்கு மாகாணத்தில் உள்ள அத்தனை அரச திணைக்களங்களும் தமிழர். அத்தனை தமிழர்களாலையும் தான் நான் சீரழிச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கு நான் ஒரு சிங்கள அரசாங்கத்திட்ட போய் எந்த குறிகளை சொல்லியிருந்தாச்சு அவளை தீர்ந்திருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா ஒரு எந்த மொழி தெரிஞ்ச ஒருத்தனிட்ட எந்த பிரச்சனையை விளங்கப்படுத்தி தீராத ஒரு பிரச்சனையை நான் மொழி தெரியாத ஒருத்தனிட்ட போய் டிரான்ஸ்லேட்டூடாக நான் விளங்கப்படுத்துறது உணர்வு ரீதியாக சென்றடையாதுன்றதால தான் நான் விழாத்துக்கும் போராடுறேன். எனக்கு ஜனாதிபதியை நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேணும். ஜனாதிபதி சரியான சிஸ்டத்தை கொண்டு வர நினைக்கிறேன். அவருக்கு கீழே இயங்குற எம்பிமாரோ இங்க உள்ள அரசு அதிகாரிகளோ ஜனாதிபதியோட சேர்ந்து பயணிச்சா அது ஜனாதிபதிக்கு தான் தலைக்குனி வந்ததை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா ஒரு பிரச்சனையை கதையும் கடாண்டு நாங்க பாராளுமன்றத்துக்கு ஒவ்வொருத்தரை நாங்க ஓட்டு போட்டு தெரிவு செய்து விட்டா அவங்க பாராளுமன்றத்தில் கதைக்கிற விஷயம் வேறு என்னவோ. இங்க மக்கள் பிரச்சனை. ரேவதி என்ற ஒரு கேரக்டர் ஒரு பிரச்சனையை கொடுத்து விடுது. அங்க அது கதைக்கப்படையில யார வச்சிருக்கிறான், யாருக்கு பிள்ளை இல்ல, யார் குரங்கு, யார் செம்மறி, இதைத்தான் நீங்க பாராளுமன்றத்தில் செய்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனும் சாவிண்ட விளிம்பை நோக்கி பயன். உங்களோட போராட தைரியம் இல்லாதால் எல்லாரும் முடங்கி கிடக்கிறாங்க. நான் முடங்கி கிடக்க மாட்டேன். எனக்கு எந்த உயிர் போறதை பற்றியோ எந்த வாழ்க்கை நான் இழக்கிறத பற்றியோ என்ன கைது செய்வாங்களோ நான் பயப்படல. எனக்கு நடக்கிற அந்த செயற்பாட்டுக்கு பின்னாக எந்த கணவரும் இந்த என்னை நம்பி வாழ்ற 49 ஜீவனும் நிம்மதியா வாழ வேணும் என்றதான் என்னோட ஒரே நோக்கமா இருக்குது. இங்க இது தெருநாய்க்கான பிரச்சனை என்று நீங்க தவறா நினைச்சிடாதீங்க. இந்த தெருநாய் என்றது என்ன அடக்கிறதுக்கு எந்த பலவீனமா நினைக்கிறாங்க. இந்த வாயிலா ஜீவன்களை எந்த பலவீனமா நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் தான் என்னுடைய பலம். நான் இன்றைக்கு துணிஞ்சதுக்கு காரணம் அந்த புள்ளி எல்லாம். சரியா? இந்த பலத்தை வச்சு கொண்டு நான் திருப்பி அடிக்க வலிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் அடிக்க வலிக்கிடுங்க, குரல் கொடுக்க வலிக்கிடுங்க. தயவு செய்து நான் உங்களை மண்டாட்டத்தை கேட்கிறேன். உங்களுக்குரிய பவர் என்னண்டு? இந்த மக்கள் தான் இங்க பவர். சாதாரணமாக 5 கிலோ அரிசியையும் வச்சு 3 கிலோ சீனியையும் வச்சு உங்களோட மனதை வெல்லலாமன்ற ஒவ்வொருத்தர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இங்க அது உண்மை கிடையாது. நீங்கள் யாரை கொண்டு அதிகாரத்தில் இருத்த வேணும், யார் எங்களுக்கு குரல் கொடுப்பான்னு நீங்க உணர்வுபூர்வமா யோசிச்சு ஒருத்தனை நீங்க தெரிவு செய்வீங்களா இருந்தா இன்றைக்கு நீங்க இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு சீரழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கு முதலாளித்துவம், அதிகாரத்துவம், சாதித்துவம், பணக்காரத்துவம் எல்லாம் தலை தூக்கி ஆடுது. அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இன்றைக்கு தானே நான் தட்டி கேட்கிறேன். நானே அன்றைக்கு தட்டி கேட்கல. நான் முதலாவது தரம் பாதிக்கப்படைக்க நான் தட்டி கேட்கல. நான் கேட்டிருந்தா என்னோட நீங்களும் பிணைஞ்சு கேட்டிருப்பீங்க. நாடு சரியா என்னால முடிஞ்ச ஒரு 10% பங்களிப்போ 20% பங்களிப்போ நாட்டுக்கு நான் செய்ய ஒண்ணுமன்றாங்க. அரசியல்வாதிகளை நம்பியலோ இங்க உள்ள அரசு திணைக்களங்களை நம்பியோ நீங்க வாழக்கூடாது. உங்களை நம்பி வாழ வேணும். தப்பு செய்தா நான் கேட்பேன், நீ கேட்ப என்ற தைரியம் உனக்கு வரவன். நீ கேட்கிற பட்சத்துல உனக்கான எதிர்காலத்தை, நீ விரும்புற அரசாங்கத்தை நீ உருவாக்க முடியும். உனக்கான அரசியலை நீ செய், நான் செய்வேன். நீங்க செய்யணும் உங்களுக்கான அரசியல்வாதிகளை அன்றதான் என்னோட வேண்டுகோள். தயவு செய்து இந்தியால இருந்து எந்த ஒவ்வொரு பதிவுக்கு நீங்கள் ஆதரவு தர வேணும். உங்களை நம்பித்தான் நான் இந்த போராட்டத்தில் இறங்குறேன். மக்களுக்காண்டி எதையும் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா இன்றைய தவறுகளை நீங்க விட்டதால தான் இன்றைக்கு எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இந்தியால இருந்து அது மாற வேணும். என்னோட சேர்ந்து நீங்க மாற வேணும்ன்றதான் என்னோட வேண்டுகோள். என்னோட பிரச்சனை தீர்க்கப்படைக்க இந்த தெருநாய்களுக்கான ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்க்கப்படும். அதே ஒரு நேரம் இந்த மனித உரிமைகளை இழக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த பதவியில இருந்து கொண்டு ஆட்டி வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவன்கிற பதவியை நான் தூக்காம ஓய மாட்டேன். இன்றைக்கு பிரதேச சபை செயலாளராக இருக்கட்டும், மக்களால் தெரிவு செய்த கமிசாளராக இருக்கட்டும், முன்னாள் ஆணையாளராக இருக்கட்டும், இப்பத்தி ஆணையாளராக இருக்கட்டும், எவனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்.
எனக்கு முன்னால 1000 பேர் கை கோத்து நின்றாலும் நான் தனிச்சு நின்று போராடுவேன். ஏன் காரணம் என்னண்டா, எந்த பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் நீதி இருக்குது. 200 அநியாயம் சேர்ந்து இருக்குது, 2000 அநியாயம் சேர்ந்து இருக்குன்றதுக்காண்டி நான் பின்வாங்க மாட்டேன். என்னுடைய போராட்டம் வெளிச்சேர்க்கணும். எந்த விதத்திலும் நான் நொந்து போகக்கூடாது, எனக்கான நீதி கிடைக்கணும் அன்று நான் உங்களை நம்பி செய்ய வலிக்கிறேன். இந்த போராட்டத்துக்கு உங்களோட ஆதரவை கேட்டுதான் நான் இந்த வீடியோ போடுறேன். போராட்டம் வார திங்கட்கிழமை நடக்கும். இந்த போராட்டத்தை நீங்கள் பல்வேறு வழியில உங்களுடைய சமூக வலைத்தளங்களுக்கு முன்னாலேயோ எந்த வழியில ஆதரவு இன்றைக்கு சாதாரணமா பார்க்கக்கூடாத எத்தனையோ விஷயத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த சமூக வலைத்தளத்துல எத்தனையோ பிரயோசனம் இல்லாத இதுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என்னோட விஷயம் பிரயோசனமான ஒரு விஷயம், நாட்டை மாத்த போற ஒரு புரட்சிகரமான விஷயம். இன்றைக்கு இந்த இவ்வளவு ஆக்ரோஷமா கண்ணி கேட்க கண்ணில இருந்து கண்ணீர் போகுதுன்னா நான் எவ்வளவு என்ற வாழ்க்கையில் ஒருத்தருக்கு தெரியாது. சாவின் விளிம்பில் நிற்கிறேன். இது நான் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே எனக்கு உங்களோட ஆதரவு நிச்சயம் வேணும் என்றதை கேட்டுக்கொண்டு நன்றி உரிமையை நன்றி.